சார், இப்போ தமிழ் சினிமா எந்த காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் என்ன மாதிரியான தேட்டர் ஓனர்களுக்கு இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க என்ன மாதிரியான ஒரு இது உண்டாகிருக்கு சார்? ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் போயிருக்கு. இந்த 2026ல் ஒரு 30-35 படம் வந்திருக்கும். ஒரு 3-4 இந்த ரீரிலீஸ் படம் எல்லாமே சேர்த்து ஒரு 40 படத்துக்குள்ளே வந்திருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு டின்னு ஒரு படம் ஒரு நல்ல ஹிட்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வித்துல ஒரு மாதிரி நல்ல வசூலாகவும் போச்சு, படமும் நல்ல படமாக இருக்கு. இப்போ நேற்றுக்கு இன்னைக்கு இந்த தலைவன் இந்த தாய் கிழவி நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த தாய் கிழவி படம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பை ராதிகா. பழைய கேபி சுந்தராம்பாளை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ரொம்ப அருமையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் கூட ரொம்ப பிரமாதமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஒரு பெஸ்ட் மேக்கிங்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. படமே ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு ஆபாசமோ ரெட்டையர்த்த வசனங்களோ எதுவுமே இல்லாத ஒரு நீட் அண்ட் குட் ஸ்டோரி. திரும்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு மாதிரி வந்துட்டே இருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ், யூத் ஆடியன்ஸே இல்லை, ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸு. நான் உங்கள்கிட்ட பல முறை இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், யூத் வந்து அவன் ஒருத்தன் மட்டும்தான் வருவான். ஃபேமிலி வந்து அவங்க ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க. பக்கத்து வீடு எதிர்த்த வீடு எல்லாரும் சேர்த்து ஒரு பெரிய குரூப்பாக வருவாங்க. அதுதான் தியேட்டருக்கு பே பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் பார்க்கிங்கு, கேன்டீனு எல்லாமே இந்த தாய் கிழவி படத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கு. வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி வித் தி தாய் கிழவி. சிவகார்த்திகேயன் சார் பக்காவாக பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க? சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் ஒன்லி. அந்த கதை வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு, அதை வச்சு அவர் பண்ணியிருக்காரு. பட் எல்லா பாடல்களும் அந்த டைரக்டருக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்து வரக்கூடிய படங்கள் என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் உங்களோட ஐடியா? இந்த மார்ச் ஏப்ரலில் வந்து 2 பெரிய மைனஸ் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும், 12th எக்ஸாம் 10th எக்ஸாம், ப்ளஸ் எலெக்ஷன் வர்றதுனால எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு படம் ரிலீஸில் வந்து ஹெவி இன்வால்மெண்ட் ஆஃப் மணி இருக்குது. அந்த எல்லா தேட்டர்லேருந்து பணம் டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு சேரணும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர் கொண்டு சேரணும், ப்ரொடியூசர்லேருந்து ஃபைனான்சியருக்கு போய் சேரணும். இது ஒரு செயின். இதில் எல்லா இடத்துலையும் கேஷ் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் கமிஷனோட பிரச்சனைகள் நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ இது எலெக்ஷனுக்கு அப்புறம் போயிடலான்னு நினைக்கிறாங்க. பட் ஆஸ் இட் இஸ் ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி துரந்தர் 2 வருது, டாக்ஸிக் வருது, யூத் வருது. இது ஒரு 3 படம். அதுக்கப்புறமா படமே இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏப்ரல் 14th அல்லது ஏப்ரல் ஏதோ ஒரு டேட்டில் LIK வரும்னு சொல்கிறாங்க. பட் இது இன்னும் கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. ஏப்ரல் 28 உறுதியாக இது தனுஷ் படம் கரா வருதுன்னு சொல்லிட்டு அவர் ப்ரொடியூசராக டிக்ளேர் பண்ணிட்டாரு. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதோ ஒரு டேட்டில் தான் கருப்பு கூட வரும். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் கருப்பு உறுதியாக வந்தது. அதை அந்த ப்ரொடியூசரும் நேற்று கன்ஃபார்ம் பண்ணார். சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த டேட்டை டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மே மாதம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஓட்டில் எண்ணதுக்கப்புறம் ஜனநாயகன் வரும். இதான் சார் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு. இது தவிர அந்த மாதத்தில் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் விஜய் ஆண்டனி நடித்த குலசாமின்னு ஒரு படம் ஒன்று வரக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவர் எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரக்கூடிய ஒரு வரிசை. இந்த சேனல் பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.